எவ்வளோ பேருக்கு ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் நல்லா புரிஞ்சிச்சு? இது இனி தெளிவாக புரியணும்னா லாஸ்ட் 2 பார்ட்ஸை வந்து நம்ம பார்த்தா தான் டெப்த்தாக புரியும். ஓகே, இன்னைக்கு வந்து நான் என்ன சொன்னேன், பார்ட் 3 சார்ஜ் யோர் செல்ஃப் அப்படின்னு. என்ன இது சார்ஜ் யோர் செல்ஃப்னா, ஃபாஸ்டிங்கில் இரு, ப்ரேயர் பண்ணு. ஜீசஸ் கூட எந்த ஒரு காரியம் பண்ண போனாலும் என்ன பண்ணிட்டு போனார்? He was in prayer, then he proceeded even to preach or to drive out demons. He fasted, அப்புறம் போய் என்ன பண்ணாரு? 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். He prayed and he went and walked on the water. இப்படின்னு கண்டினியூவா நம்ம பார்த்தோம். அப்போ fasting and prayer is mandatory for a believer. சிலுவையில் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு, அவர் முடிச்சிட்டாரு. அதை வாங்கணும்னா we have some process to follow. புரிஞ்சா? that is called faith. ஃபேத்து சும்மா வராது, அவர் வார்த்தை கேட்க கேட்கத்தான் வரும். ஆனால் இந்த உலகத்தில் எதுக்கு ஃபாஸ்டிங்னா, யாராவது நெகட்டிவ் கேட்கறதுக்கு ஃபாஸ்டிங் இருக்கணுமா? சும்மா இந்த ரோட்டில் சும்மா ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க போதும், யாராவது ஒருத்தர் எங்கேயாவது இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க நெகட்டிவ். கரெக்டாக இப்படியே நின்றுருக்க, நியூஸ் பேப்பரில் போட்டிருக்கோம், தொங்க விட்டுருப்பாங்க, இல்லை ஃபோனில் வரும், இல்லை ஒரு ஆள் கால் பண்ணி சொல்லுவான், இன்ஃபர்மேஷன் ஃப்ரீயாக வரும். பட் ஆண்டவரோட விசுவாசத்தை எழுப்பக்கூடிய வார்த்தை நீ உட்கார்ந்தா மட்டும்தான் வரும். புரியுதா? ஓகே, அப்போ இன்னைக்கு பார்ட் 3 ஆண்டவர் என்ன சொல்ற, இந்த மாதிரி நீ ஃபர்ஸ்ட் சார்ஜ் பண்ணுன, சார்ஜ் பண்ணி யூ ஸ்பீக் டு த மவுண்டன்ஸ். பிகாஸ் ஃபேத் வந்து நீ பேசும்போது இதாகும்ன்றது சொன்னார். ஃபேத் வந்து என்ன பண்ணும்? வில் மூவ் மவுண்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு பார்ட் 3 என்ன பார்க்க போறோம்னா பாருங்க. ஸோ இங்கே நான் சொன்னேன், இதை நான் சொன்னப்போ இடையில ஒரு வசனம் இருக்குன்னு சொன்னா, கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்ப அந்த இடத்துல எதை நான் ரவுண்டு பண்றேன்னா விசுவாசம். விசுவாசம் இருந்தா என்ன ஆகும்ட்டாரு அவரு. மலையை பார்த்து பேசினா அந்த மலை பெயர்ந்து போயிரும்பா அப்படின்ட்டாரு. ஆனா அந்த சீஷர்கள்ட்ட என்ன சொன்னாரு, உன் அவிவிசுவாசனால தான் இது நடக்கலன்னாரு. அப்பதான் நம்ம என்ன சொல்றோம், ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் என்ன பண்ணும்னா ஃபேத்தை எப்படி கொண்டு வரும்னா, அவிவிசுவாசம் ஃபேத்தை மறைச்சு வச்சிருக்கும். இப்படி இந்த அவிவிசுவாசம் நீங்கிச்சுன்னா இருக்கிற ஃபேத்து தான் வெளியில வரும், தவிர புதுசா வராது. புரியுதா உங்களுக்கு? யூ ஆல்ரெடி ஹேவ் ஃபேத் இன் யூ. அப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டோம், ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர்னால விசுவாசம் வரும்ன்றது பார்த்துட்டோம். அப்போ கீழே என்ன போட்டிருக்கு பாருங்க, இஃப் யூ ஹேவ் ஃபேத் யூ வில் சே டு த மவுண்டன். மவுண்டன் என்ன ஆகுமா? மூவ் ஃப்ரம் ஹியர் டு இட் வில் மூவ். நீ வந்து ஃபேத்தோட நீ வாயை திறந்து இந்த மவுண்டனை பார்த்து சொன்னா, இங்க இருந்து அங்க மூவ் ஆகுன்னு நீ சொன்னா அந்த மவுண்டன் மூவ் ஆகும் அப்படின்றாரு ஆண்டவர். மெய்யாகவே நான் உனக்கு சொல்றேன்றாரு கர்த்தர். இப்போ அதை தான் நம்ம பார்க்க போறோம். அந்த ஒரு லைனை மட்டும் இன்னைக்கு பார்க்க போறோம். நான் சேலஞ்ச் பண்றேங்க, இன்னைக்கு டிஸ்கரேஜா இருக்க பீப்புள் என்கரேஜ் ஆகி போவீங்க. ஷுவரா சொல்றேன் நான். இஃப் யூ ஹேவ் ஃபேத் யூ வில் சே டு த மவுண்டன். என்னன்னு சொல்லுவீங்களா? மூவ் ஃப்ரம் ஹியர் டு தேர் இட் வில் மூவ். இஃப் யூ ஹேவ் ஃபேத் பார்த்துட்டோமா? அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதா? நோ டவுட். ஃபேத் இருந்தா நீங்க என்ன பண்ணிடுவீங்களா? பேசுவீங்க. அறிக்கைட்டு இருக்கீங்களா? எல்லாரும் சூழ்நிலாம் அறிக்கைட்டு இருக்கிறீங்க. ஆனா என்ன பிரச்சனைனா சொன்னா போக மாட்டேங்குது. கரெக்டா இல்லையா? என்ன ஆக மாட்டேங்குது? அது மழையே போயிரும்ன்றாரு, சின்ன காய்ச்சல் போக மாட்டேங்குது. புரியுதா? அப்போ இந்த 2 ஸ்டெப்பு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இஃப் யூ ஹேவ் ஃபேத் அதுக்கு என்ன ப்ரோக்ரஸ்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. யூ வில் சே டு த மவுண்டன், அதை நாங்கள் ஆல்ரெடி பண்றோங்க. பட் மூவ் ஆக மாட்டேங்குது ஆண்டவரே. இந்த 2 ஸ்டெப் என்ன நடக்க மாட்டேங்குது? நான் சொல்றேன் மூவ் ஃப்ரம் ஹியர் டு தேர்னா, ஆனா அது என்ன பண்ண மாட்டேங்குது? இதுதானே உங்க டிஸ்கரேஜ்மெண்ட். எவ்வளவு பேரோட டிஸ்கரேஜ்மெண்டா இருக்குது இது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, விசுவாசம் இருக்கான்னா ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் இங்க இருக்கு. 2 கொரிந்தியர், அதை தான் நான் சொன்னேன். விசுவாசித்தேன் ஆகையால் நீங்க பேசுறீங்க, ரைட் என்று எழுதி இருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியினால் பேசுகிறோம். அப்போ நீங்க விசுவாசம் இருக்கிறவங்க தான். கரெக்டா? அப்ப நான் உங்கள்ட்ட என்ன சொல்றேன், ஃபாஸ்ட் பண்ணுப்பா, ஃபாஸ்ட் இரு, உன் பாடிக்கு ஃபாஸ்ட் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. அது என்ன வந்துடும்? அந்த ஃபேத் வந்துடும். அவிவிசுவாசம் போய் அப்புறம் என்ன பண்ணிடுவீங்க? நீங்க பேசிடுவீங்க. அந்த 2 ஸ்டெப்பு பண்ணிடுறோம். ஆனா இப்ப என்னது நமக்கு கொஸ்டின்?
மூவ் ஆக மாட்டேங்குது. இன்னைக்கு மூவ் ஆகுது. ஆமென் ஆமென். பாருங்க, அதுக்கு நான் எங்க உங்களை கூட்டிட்டு போறேன்னா, இதே டாபிக் அவர் இன்னொரு இடத்துல வேற விதமா சொல்றார். மவுண்டன் தான். மார்க் 11:12-14. The next day as they were leaving Bethany, Jesus was hungry. இது சொன்னாலே உங்களுக்கு தெரியும் நான் எதை பேச போறேன்னு. Seeing in the distance a fig tree in leaf, he went to find out if it had any fruit. அத்தி மரத்தை பார்த்துட்டு ஏதாவது ஃப்ரூட் இருக்குமான்னு போனாரு. When he reached it, he found nothing but leaves, because it was not the season for the figs. போனா மரத்துல என்ன இல்லை, பசிக்குது, அத்தி மரத்துல ஏதாவது பழம் இருக்குமான்னு பார்த்தா ஒண்ணுமே காணோம். Then he said to the tree, may no one ever eat fruit from you again. And his disciples, அவர் அந்த மரத்தை பார்த்து என்ன சொல்லிட்டாரு, இனிமே ஒரு உணவு ஒன்றிருந்து புசிக்க போறதுல நீ பட்டு போன்ட்டார். கரெக்டா? அது சீஷர்கள் கேட்டார்கள். மார்க் 11:20-23. The next morning as they passed by the fig tree he had cursed, the disciples noticed it had withered from the roots up. டிசைபிள்ஸ் திருப்பியும் அடுத்த நாள் காலையில் அதே வழி வராங்க. பார்த்தா அந்த மரம் என்ன இருந்திருக்குது, பட்டு போயிருந்துச்சு. பீட்டர் remembered what Jesus had said to the tree on the previous day and exclaimed, look Rabbi, the fig tree you cursed has. ஆண்டவரே பாருங்க, நீங்க சபித்த மரம் என்ன இருக்குது, இன்னைக்கு பட்டு போயிருக்குது அப்படின்றாரு அவர். Then Jesus said to the disciples, இங்க திருப்பி சொல்றாரு, அங்க பிசாசு துரத்துறதுக்கு சொன்னாரா, இங்க திருப்பி சொல்றாரு. Then Jesus said to the disciples, have faith in God. I tell you the truth, you can say to this, திருப்பி மவுண்டான தான் சொல்றாரு, may you be lifted up and thrown into the sea and it will happen, but you must really believe it will happen and have no doubt in your heart அப்படின்றார். என்ன பண்ணார் ஜீசஸ்? he said to the tree. disciples, ஜீசஸ் சொல்றத டிசைபிள்ஸ் காதால கேட்டாங்க. அடுத்த நாள் காலையில நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா fig tree you cursed has withered and died. அப்ப அதுக்கு ஆண்டவர் என்னன்றாரு, you can say, அதை விடுப்பா, நீ போய் மலையை கூட பார்த்து சொல்லலாம், may you be lifted up and thrown into the sea, நீ சொல்லலாம், சொன்னா it will happen. என்னன்னா நம்ம அதை தான் எப்படி ஆண்டவரேன்னு பார்க்க போறோம். அவர் என்னன்றாரு, பா அது எப்படி ஆகும் தெரியுமா, பட் யூ மஸ்ட் பிலீவே. இங்க பிரச்சனையா இருக்குது. என்ன போட்டிருக்கு, ரியலி பிலீவ் இட் வில் ஹேப்பன். இப்ப எவ்வளவு பேர் கன்க்ளூட் பண்றீங்க, நாங்க அந்த மலை நகரலனாலும் பரவாயில்ல. ஏன்னா என்னது, பிலீவுக்கே அவ்வளோ வேலை பண்ண வேண்டியது இருக்குது. இது என்னது, ரியலி பிலீவ், ஹேவ் நோ டவுட் இன் யுவர் ஹார்ட். அப்பா அந்த மலை நீ சொன்னாலும் நகரும். ஆனால் எப்போ ஆண்டவரேன்னா, நீ ரியலி அதை நீ பிலீவ் பண்ணணும், உன் ஹார்ட்லேயும் டவுட் வரக்கூடாது. அது அப்படி இருந்தால் என்ன ஆகும், நான் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த ரூம் விட்டு போகிறதுக்குள்ளே இது ரெண்டும் நீங்கள் டிக் மார்க் வாங்குறீங்கன்ற நான். ஆமே இப்போ இருக்கிற சூழ்நிலை நான் உங்களை கேட்குறேன், டு யூ ரியலி பிலீவ் விதவுட் டவுட்? எவ்வளோ பேர் இப்போ இருக்கு அந்த ஃபேத்து இருக்கா? இருக்குன்னா இப்போ கூப்பிட்டு நான் ஒரு மலையை காட்டுறேன், அதை நகர்த்தணும். ஏன்னா எனக்கு ஏகப்பட்ட மலை பிரச்சனைகள் இருக்குது இந்த சர்ச்சில், எனக்கு தெரியும். கரெக்டாக சொன்னால் இன்னைக்கு அந்த ரெண்டு கிளியர் ஆகி போயிடலாம். இன்னைக்கு எவ்வளோ பேர் சொல்றீங்க, எஸ் லார்ட் when I speak the mountain மூவ் ஆகும்னு, ரியலி ஐ பிலீவ் விதவுட் எனி டவுட்? எவ்வளோ பேர் சொல்றீங்க? அப்போ என்ன சொல்ல வரீங்க, பிலீவ் இருக்கா, டவுட் இருக்கா? டவுட் இருக்கான்னு. எவ்வளோ பேருக்கு டவுட் இருக்கு, இல்லை நகருமான்னு கொஞ்சம் டவுட் இருக்குது, டவுட் இருக்குது. ஓகே, அப்போ நீங்க கரெக்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்கிறீங்க. கரெக்டா? ஓகே, இப்போ அதை தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, அவர் என்ன பண்றாரு, ட்ரீயை பார்த்து பேசுறாரு. அதை டிசைபிள்ஸும் கேட்டாங்க. அடுத்தது அடுத்த மார்னிங் ஆகுது. அடுத்த மார்னிங் ஆகும்போது fig tree you cursed has withered. இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், கொஸ்டின் பை கொஸ்டின் கேட்பேன். இந்த வேர்ஸை வச்சு கரெக்டாக சொன்னால் நீங்கள் இப்போ அந்த டவுட் கிளியர் ஆயிரும் உங்களுக்கு. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு, மரத்தை பார்த்து பட்டு போ அப்படின்னாரு. அடுத்த நாள் காலையில் அந்த மரம் பட்டு போயிருந்துச்சு. ஆண்டவர் சொன்னாரு, பட்டு போக வச்சது யாரு? ஏஞ்சல் சொன்னதான் கரெக்ட்.
fig tree you cursed has withered. எப்படி நான் சொல்றேன், அலெக்ஸ் அங்க இருந்து சுனில் இந்த ஷர்ட்டை கழட்டு அப்படின்ட்டாரு அலெக்ஸ். என்ன வார்த்தை தான், கழட்டுனது யாரு? நான் தான் கழட்டுனேன். புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு பேருக்கு புரியுது? ஜீசஸ் ட்ரீய பார்த்து என்னன்னாரு, பட்டு போகும், யூ ஆர் கர்ஸ்ட் அப்படின்னாரு சொன்னார். அவர் வார்த்தை தான் சொன்னார். ஏன் கொஸ்டின், அதை பட்டு போக வச்சது யாரு? அந்த ஃபிக்ட்ரியே அதை பண்ணிருச்சு. எவ்வளவு பேருக்கு புரியுது? ஹூ மேட் இட் விதர் அண்ட் டை? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னாருங்க, வார்த்தை தான் சொன்னாருங்க, வார்த்தையை தான் அமிச்சாருங்க. ஆனா அந்த மரம் அந்த வார்த்தையை கேட்டு அதுதான் பட்டு போச்சு, அதுதான் பட்டு போய் செத்தும் போச்சு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அடுத்தது நமக்கு ஏன் இந்த டவுட் வரும் நான் சொல்றேன். இப்ப நம்ம அந்த மரம் முன்னாடி பேசும்போது நமக்கு என்ன தெரியுமா வரும்? நம்ம இப்படி சொல்றோம், எய்தர் வார்த்தை டைரக்டா போய் பட்டு போக வச்சிருச்சு, இல்லைன்னா காடு பட்டு போக வைக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோம். எவ்வளவு பேருக்கு அந்த கிளாரிட்டி, அந்த ஒரு இது இருக்கு? யூ டிடன்ட் சே டு காட். நல்லா பார்த்துங்க, அவர் ஆண்டவர்கிட்ட சொன்னாரா மரத்திட்ட சொன்னாரா? ஜீசஸ் ஃபாதர் லெட் திஸ் ஃபிக் ட்ரீ பி கர்ஸ்டுன்னாரா? அப்படின்னா தான் அவர் ஃபாதர்கிட்ட சொன்னார். ஃபாதர் அங்கே பிக்சர்லே இல்லை. ஜீசஸ் என்ன பண்ணுறாரு? ஸ்பீக்கிங் டைரக்ட்லி டு ட்ரீ. அங்கே காடு சீன்லே கிடையாது. he said to the tree. அப்போ ஷுவரா இப்போ என்ன சொல்றீங்க? ஆண்டவர் வார்த்தையை கேட்ட உடனே ட்ரீ டிட் தட் ஜாப் டு himself. புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ சொல்லுங்க. இப்போ ஒரு டவுட் வரும் பாருங்க. எவ்வளோ பேருக்கு அது எப்படி அந்த ட்ரீயே அதை இது பண்ணிக்கும்ன்றது டவுட் இருக்குது பாருங்க. டவுட், ஆண்டவர் என்ன சொன்னது தெரியுமா? உன் இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாதான்? டவுட் தான் இருக்கக்கூடாது. டவுட் கிளியர் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இப்போ எவ்வளோ பேருக்கு இதுக்கு சொன்னோன்னே மழையை பார்த்தா போயிடும் அப்படின்றீங்க. ஏன் போகலன்னா உங்க கான்சியஸ் அப்படி பொறுக்கி பார்த்தா இவ்வளோ டவுட் இருக்குது உள்ள. மரத்தை பார்த்து இப்போ நான் சொன்னப்போ எல்லாரும் ஓகே சொல்லிட்டீங்க, மரம் தான். இப்போ நீங்கள் தனியாக ரூமில் உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். மரத்தை பார்த்து சொன்னீங்க, மரமே அதை பட்டு போக வச்சிருச்சா? மரமே அதை சாவடிச்சிருச்சா? டவுட் வருதா உங்களுக்கு? அதுவே அதை டிஸ்ட்ராய் பண்ணிக்கிச்சா? டவுட் வருதா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உண்மையாலுமே நம்ம பிலீவ் பண்ணலன்னு அர்த்தம். பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் இங்கே இருக்கு பாருங்க. ஏன் உங்களுக்கு டவுட்டோட இருக்கீங்கன்னா, ஜீசஸ் பட்டு போன்னு சொன்ன உடனே பிதா பண்ணாரு நீங்க நினைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். செகண்ட், உங்களுக்கு என்ன டவுட்னா, ஜீசஸ் சொன்னாரு, நான் இப்போ என்னன்ற மரமே தன்னை அப்படி பண்ணிச்சுன்னா மரம் இப்படி அதுவே பண்ணிக்கிச்சா அப்படின்னு உங்களுக்கு இந்த ரெண்டு கிளாரிட்டி இல்லாதனால தான் இதாக தானே இங்கே. இப்போ நான் என்ன முடிக்கிறேன் இந்த இடத்துலனா, எஸ், ஜீசஸ் ஸ்போக் டைரக்ட்லி டு ட்ரீ. அந்த ட்ரீ தான் என்ன பண்ணிருச்சு? பட்டு போக வச்சிருச்சு. ஓகே, இப்போ அந்த ஃபிக் ட்ரீ ஏன் தன்னைத்தான் வெதர் பண்ண வச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணியிருக்கு? ஃபிக் ட்ரீ ஜீசஸ் என்னன்ட்டாரு? பட்டு போ அப்படின்னா ஃபாதர் பண்ணிட்டாருன்னா என்ன அர்த்தம்? மரம் சும்மா மரமா இருந்துச்சு, ஃபாதர் பட்டு போக வச்சுட்டாரு. இப்போ நீங்க என்ன ஒத்துக்கிட்டீங்க போன பேசேஜில்? அப்ப அது கேட்டிருக்கணும்ல, கரெக்டா? ஜீசஸ் பேசினதா இப்போ என்ன கேட்டிருக்கு? அந்த வேர்டு என்ன பண்ணியிருக்கு? லிசன் பண்ண வச்சிருக்கு அந்த மரத்தை. ஓகே, அடுத்தது கேட்ட மரம் என்ன பண்ணியிருக்கு? ஒபே பண்ணியிருக்கு. ஒபே பண்ணி மூணாவது என்ன பண்ணியிருக்கு? ஒபே பண்ணி ஆண்டவரே எஸ் ஐ வில் டை அப்படின்னு செத்து போயிருக்கு. இந்த 3 ஸ்டெப்பு நடந்திருக்குதாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ முழுக்க இது பண்ணது யாரு? ஃபிக் ட்ரீ தான் பண்ணியிருக்கு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, பண்ண அத்தனை வேலையும் யாரு? கேட்டது ஃபிக் ட்ரீ, ஒபே பண்ணது ஃபிக் ட்ரீ, தன்னைத்தான் சாவடிச்சதும் ஃபிக் ட்ரீ. இதுல கிளியரா நீங்க? ஆண்டவர் என்ன சொல்றாரு? யூ கேன் சே டு த மவுண்டன் மே யூ பி லிஃப்டட் அப் அண்ட் த்ரோன் இன் டு த சி, இட் வில் ஹேப்பன், பட் யூ மஸ்ட் ரியலி பிலீவ் இட் வில் ஹேப்பன், ஹேவ் நோ டவுட் இன் யுவர் ஹார்ட் அப்படின்ட்டார். இப்போ நான் என்ன பண்றேன், அந்த இடத்துல உங்களை இப்போ பேச சொல்றேன் ஃபிக் ட்ரீயை. வாட் இஃப் யூ சே, இமேஜின் பண்ணுங்க, உங்க ப்ராப்ளம் கண்டுபிடிப்பீங்க நீங்க, அதுக்கு தான் சொல்றேன். இப்போ நீங்க சொல்றீங்க, வில் ஃபிக் ட்ரீ ஹியர் வாட் யூ சே? சொல்லுங்க. அடுத்தது, வில் ஃபிக் ட்ரீ ஒபே வாட் யூ சே? சொல்லிட்டீங்க, இதோ போயிடுறேன்.
பாருங்க, இந்த இடத்துல நான் சொன்ன ஆண்டவர் செய்வாருன்னா உங்களுக்கு விசுவாசம் வந்துடும். கரெக்டா? ஆனா சிச்சுவேஷன் அப்படி நடக்கல. அங்க ஏன் வேலை செய்யல தெரியுமா? அந்த மரம் மழை நீங்க சொல்லும்போது நீங்க ஆண்டவர் வந்து செய்வாருன்னு நினைச்சீங்க அங்க. ஆனா இங்க பாருங்க, வில் ஃபிக்ட்ரி இயர் வாட் யூ சே. இப்ப நான் உங்களை நிறுத்திடுறேன், அத்தி மரம் முன்னாடி நிறுத்திட்டு இப்போ உங்களை கேட்குறேன், நீங்க சொன்னப்ப அந்த அத்தி மரம் கேட்குமா? டவுட்டு. அது ஒபே பண்ணுமா? அடுத்தது அதுவே அதை கேட்டுட்டு பண்ணுமா? இப்ப கேட்குறேன், டு யூ ரியலி பிலீவ்? என்ன அழகா சொல்லிட்டீங்க பாருங்க, நோன். இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்கு? கொஞ்சம் இல்லையே, வாயில வல்லமை வச்சுருக்கிறாரு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது, நான் சொன்ன ஆகணுமே, நான் அவர் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறேன்னு எவ்வளோ ஓடுது வசனம், கரகர கரகர கரகரன். ஆண்டவர் விஷயத்தில் எப்போதும் எப்படின்னா, ஆண்டவர் கிளியராக சொல்லிடுவார். பல ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன். இதுக்கு விசுவாசம் இல்லை, இதுக்கு நீ பிலீவ் பண்ணியிருக்கணும், இதுக்கு நீ டவுட் பட்டிருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் எவ்வளோ பேர் உறுதியாக சொல்கிறீங்க இது அப்பா எனக்கு டவுட்டு தானே? அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள் மவுண்டன்ஸ் ஏன் மூவ் ஆகலை தெரியுமா? இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? டவுட் இருந்துருக்குது உங்களுக்கு. இப்போ பாருங்க, நான் இதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஜீசஸ் இருந்தார், அது நடக்கும்போது சீஷர்கள் இருந்தாங்க, அப்புறம் யார் இருந்தா? மவுண்டன் இருந்துச்சு. இப்போ 3 பேர் இருக்கிறாங்க இங்கே. நல்ல கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஜீசஸ், டிசைபிள்ஸ் அண்ட் மவுண்டன். இப்போ ஜீசஸ் என்ன சொல்றாரு? Then Jesus said to his disciples, have faith in. இப்போ இவ்வளோ பேரும் சீஷர்கள். இப்போ ஜீசஸ் இங்கே நிற்கிறாரு, இங்கே மழை நிற்கிது, நீங்கள் தான் நினச்சிக்கோங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? ஹேவ் ஃபேத் இன் காட் அப்படின்றாரு உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு. அப்புறம் என்னன்றாரு? ஐ டெல் யூ த ட்ரூத். உங்களை எல்லாரையும் பார்த்து சொல்கிறார், யூ கேன் சே டு திஸ் மவுண்டன், மே யூ லிஃப்டட் அப் அண்ட் த்ரோன் இன் டு தி சி அண்ட் இட் வில் ஹேப்பன். But you must really believe it will happen and have no doubt in your heart. அப்படின்னு இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறார். ஜீசஸ் தான் என்ன சொல்கிறார். ஆனாலும் உங்களுக்கு என்ன வரும்? டவுட் வரும். பாருங்க, டிசைபிள் இப்போ நீங்கள் தான் அது. ஜீசஸே சொல்லிட்டாரு. இப்போ இங்கே இருக்க டிசைபிள்ஸ் என்ன தெரியுமா ரன் பண்ணுவான்? அவனுக்கு என்ன தோணும்? நீங்கள் ஆண்டவர். கரெக்டா? எவ்வளோ பேர் அந்த மனநிலையில் இருப்பீங்க சொல்லுங்க, அப்போ தான் கிளியர் ஆவீங்க. Will this mountain hear what I say? ஒருவேளை கூட நிற்க வச்சு, ஆண்டவரே நீங்கள் கொஞ்சம் நின்னா ஓகே, கரெக்டா? Will this mountain obey what I say? Will this mountain hear what I say? எவ்வளோ பேருக்கு டவுட் இருக்கு? எஸ். Will this mountain obey what I say? டவுட் இருக்குது. Will this mountain move because I say? டவுட் இருக்கு. ஓகே, எல்லாரும் அக்செப்ட் பண்ணுறீங்களா டவுட் இருக்குன்னு? இந்த ஒரு ரீசனால தாங்க உங்கள் சிக்னஸ், டிசீஸ், எந்த மவுண்டனுமே, மவுண்டன் ஆண்டவர் சொல்கிறது எதை சொல்கிறாரு? ரெப்ரசன்ட் பண்ணுறாரு யோர் ப்ராப்ளம்ஸ். இன்னைக்கு உங்களுக்கு எதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு? இப்போ சந்தோஷமா பாருங்க. ஒரு ஏசி ஏன் வேலை செய்யல நம்ம கேட்குறோம். ஒரு ஏசி மெக்கானிக் வரான், இதனால தான் சார்ன்னு சொல்லிட்டான்னா பரவாயில்ல, ஃபுல்லாக பிரித்து பார்க்கணும், அவுடோர் யூனிட்டை ஃபுல்லாக பிரித்து பார்க்கணும், அப்புறம் இது சர்வீஸ்க்கு நாங்கள் அனுப்பணும், அப்புறம் அது பூனே போகணும், அதுக்கப்புறம் தான் வரணும், அப்புறம் தான் நாங்கள் இது பார்ட் எது போச்சுன்னு சொல்ல முடியும், அப்புறம் அந்த பார்ட் கிடைக்குமான்னு நாங்கள் பார்க்கணும். இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? ஆனால் இப்போ உள்ளே வந்தோன்னே இல்லை சார், அது அந்த சென்சார் ப்ராப்ளம் பண்ணிடலாம். எது குட் நியூஸ்? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு குட் நியூஸ் தான் கொடுத்துட்ருக்கிறார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ யூ ஃபவுண்ட் அவுட் என்னன்னு, லார்ட் நான் சொன்னா மூகமாகுமான்னு எனக்கு டவுட்டு. நீங்கள் தான் சொல்கிறீங்க, பட் ஆனஸ்டாக நான் என்ன சொல்கிறேன் ஆண்டவரே, எனக்கு டவுட் இருக்குது ஆண்டவரே அப்படின்ட்டீங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னாராம் தெரியுமா? ஹேவ் ஃபேத் இன். நீங்கள் இப்போ ஃபேத் எங்கே வச்சிங்க சொல்லு பார்க்கலாம்? நம்ம மேலே வச்சுட்டு இருந்தோம். நான் சொன்னா போகுமா, அவர் என்ன சொல்லிட்டாரு? இப்போவும் காமனான டைலாக் அது. ஹேவ் ஃபேத் இன் காட்னா எதுக்கு நம்புறது அவரை சொல்லுங்க. பாருங்க, ஆண்டவர் கிளியராக என்ன சொல்ல விரும்புகிறாருங்க அப்படின்னா, will mountain hear what Jesus say? நீங்க தான் சொல்லணும். will mountain obey what Jesus say? will mountain move because Jesus say? எவ்வளோ பேருக்கு அவர் சொன்னா நிச்சயமா அது கேட்கும், ஒபே பண்ணும், மூவ் ஆகும்னு சொல்றீங்க? ஸோ உங்களுக்கு டவுட் கிடையாது அந்த டாபிக்ல. எவ்வளோ பேர் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அதில்? இதில் ஏதாவது வேவர் ஆவீங்களா?
உங்கள் ஹார்ட் டவுட்டு படுமா? நோ டவுட்டுன்ட்டிங்களே எல்லாரும். ஏசு சொன்னால் என்ன ஆகும்? நடந்துடும். இப்போ ஏசு அங்கே என்ன சொன்னார் தெரியுமா? அவர் இங்கே நின்றுட்டு நல்லா இமேஜின் பண்ணுங்க, மவுண்டன் இங்கே நிற்கிது, டிசைபிள்ஸ் இங்கே நிற்கிறாங்க, நான் ஜீசஸ் இங்கே நிற்கிறேன்னு வைங்க. ஃபிக்ட்ரி அவர் சத்தம் கேட்டுச்சா? மவுண்டன் இப்போ அவர் சத்தம் கேட்குமா? மவுண்டன் இங்கே நிற்கிது, டிசைபிள் இங்கே நிற்கிறாங்க, ஜீசஸ் நான். டிசைபிள்ஸ்க்கு சத்தம் கேட்குமா நான் என்ன பேசுகிறேன்னு? மவுண்டனுக்கு சத்தம் கேட்குமா நான் என்ன பேசுகிறேன்னு? இப்போ நான் சொல்கிறேன் டிசைபிளை பார்த்து, இஃப் யூ ஸ்பீக் டு தட் மவுண்டன் வில் மூவ் அப்படின்ற. என்ன அர்த்தம் தெரியுமா இதில்? மவுண்டன் ஆல்சோ ஹர்டு. ஓகே ஆண்டவரே, அவன் சொன்னால் நான் போயிடுறேன்னு அது கேட்டுக்குச்சு. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போ அந்த மவுண்டன் ஏன் மூவ் ஆகும் தெரியுமா? நாட் பிகாஸ் யூ செட், பிகாஸ் ஆல்ரெடி ஜீசஸ் ஆர்டர்டு டு த மவுண்டன். எவ்வளோ பேருக்கு புரிஞ்சிச்சு? எவ்வளோ பேருக்கு புரியுது? ஸோ இங்கே என்னத்தை நம்ப சொல்கிறாரு தெரியுமா அவரு? அப்பா, வாட் யூ மஸ்ட் பிலீவ்னா, நீ சொன்னா போகாது. ஏன் நான் சொன்னா போகணும்னா, என் ஆண்டவர் இவன் சொன்னா நீ போகணும்ட்டார் மவுண்டன் கிட்ட. எவ்வளோ பேருக்கு புரியுது? அதனால நீ இங்க இருந்து போ அப்படின்னா அது ஏன் போகுதுன்னா, ஆண்டவர் ஆல்ரெடி சொல்லிட்டார், சுனில் சொன்னா நீ போகணும்னு. எவ்வளோ பேருக்கு புரியுது? இப்போ எவ்வளோ பேருக்கு விசுவாசம் வரும்? இப்போ எவ்வளோ பேர் சொல்கிறீங்க நீங்கள் சொன்னால் மவுண்டன் மூவ் ஆகும்னு? மவுண்டன் வில் மூவ் இஃப் ஐ சே பிகாஸ் ஜீசஸ் கிவன் அப்ரூவல். புரிஞ்சிச்சா உங்களுக்கு என்னன்னு? இப்போ நான் அதை ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நாங்கள் காட்ட போகிறேன். தினேஷ் இங்கே வாங்க, இலக்கியா சிஸ்டர் இங்கே வாங்க. இப்போ உங்களுக்கு நான் ஒரு 3 சினாரியோ பண்ணி காட்டுறேன். இலக்கியா சிஸ்டர் இங்கே நில்லுங்க, இங்கே நில்லுங்க, தினேஷ் இங்கே நில்லுங்க. சினாரியோ 1, இலக்கியா சிஸ்டர், தினேஷ். நான் கிடையாது, பாஸ்டர் இப்போ இங்கே இல்லை, நீங்களும் தினேஷும் தான் இங்கே இருக்கிறீங்க. இப்போ என்ன சொல்கிறேன்னா, இலக்கியா சிஸ்டர் வந்து தினேஷ் கிட்ட பேசுகிறாங்க, நான் இல்லை. இப்போ நல்லா இமேஜின் பண்ணு. இலக்கியா சிஸ்டர் தினேஷ் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, அண்ணா இந்த வீக் எனக்கு சர்ச்சோட லேப்டாப் 1 வீக் வேணும் ஸ்லைடு பண்ணுறதுக்குன்னு. இப்போ நில்லுங்க, நீங்கள் இப்போ கேட்குறீங்க, நீங்கள் இப்போ இங்கே இருக்கிறீங்க, நீங்கள் கேட்கும்போது தினேஷ் கொடுத்துருவாரு 100%. நீங்கள் விசுவாஸ், உங்களுக்கு தைரியம் இருக்குது அவர் கொடுத்துருவாருன்னு கேட்டாலே? இப்போ நீங்கள் கேளுங்க. சினாரியோ 1 கிளியரா? இவங்க டவுட்டோட போய் கேட்டிருப்பாங்களா கேட்குற சினாரியோனா, இல்லை கண்டிப்பாக தினேஷை நான் தருவாருன்னு கேட்டிருப்பாங்களா? டவுட்டோட கேட்டிருக்காங்க. இப்போ சினாரியோ 2 சொல்கிறேன். தினேஷ் என்ன சொல்லிட்டார்? ஆஸ்க் பாஸ்டர்ன்ட்ட. சினாரியோ 2, இப்போ பாஸ்டர் இங்கே நிற்கிறேன், நின்றுட்டு என்ன சொல்கிறேன், பாஸ்டரு சிஸ்டர் உங்களுக்கு இந்த லேப்டாப் வேணும்னா, நான் தினேஷ்கிட்ட இப்போ பேசல, உங்கள்கிட்ட பேசுகிறேன், நான் தினேஷ் நிற்கிறாங்க. சிஸ்டர் உங்களுக்கு சர்ச் லேப்டாப் வேணுன்னா நீங்கள் தினேஷ்கிட்ட கேட்டு நீங்கள் தினேஷ் கொடுப்பான் வாங்கிட்டு போயிருங்க. இப்போது நான் இல்லை, இப்போ நான் இங்கே இருக்கேன். இப்போ சிஸ்டர் மைண்டில் என்ன ஆகும்? தினேஷ்க்கு நான் என்ன கொடுத்துட்டேன்? ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவல் கொடுத்துட்டேன். இப்போ சிஸ்டர் மைண்டில் என்ன இருக்குது? என்ன தைரியம் இருக்குன்னா, நான் இங்கே நிற்கிறேன், அதான் பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரே ஆல்ரெடி, தைரியத்தோடு இருக்கிறாங்க. 3rd சினாரியோ, பாஸ்டர் இல்லை, இப்போ சிஸ்டர் வராங்க. இப்போ அதே கேளுங்க, நீ ஆன்சர் பண்ணாது. இப்படி இப்போ உங்களுக்கு என்ன கான்ஃபிடென்ட் இருக்கு இப்போ? ஏன்? அதனால தினேஷ் என்னத்தான் பண்ணுவார்? கொடுத்து தான் ஆவார். டவுட் வருமா சிஸ்டருக்கு? இதுதான் அங்கே நடந்துச்சு. மவுண்டன், டிசைபிள்ஸ், ஜீசஸ். என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? when you speak to the mountains, when you ask him to move, he will move. வந்துட்டார் இப்படி. இப்போ உயிர் தெளிந்து போயிட்டாரு மேலே. மவுண்டன் heard it. who's the mountain? your sickness, your disease, your poverty. உன்னோட எல்லா பிரச்சனைக்கும் சேர்த்து அன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லும்போது மொத்தமாக சொல்லிட்டு போயிட்டார். திஸ் மவுண்டன் அப்படின்னு சொல்லும்போது என்டையர் பிசாசு, உன்னோட பிரச்சனை, உன்னோட சூழ்நிலை, உன் சிக்னஸ், உன் டிசீஸ், பாவர்ட்டி, எவ்ரிதிங் செட் எஸ் லார்ட். எவ்வளோ பேருக்கு புரிஞ்சிச்சு?
டுடே ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறவன் நான் செய்தது காட்டுல பெரிய காரியம் செய்வான், நீ கேளுமா அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்துட்டார். என்ன பண்ணுவீங்க தைரியமா? ஆண்டவர் சொல்றாரு, டுடே boldly go and speak to the mountain, you sickness leave, you கடன் பிரச்சனை போ, எல்லா தொந்தரவு கொடுக்குற பிசாசே போ. என்ன பண்ணும் அது? இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ணுது அது? ஏன் போகுது? இப்போ உங்க விசுவாசம் உங்க மேல இருக்கா? யூ ஹேவ் ஃபேத் இன் காடா? புரிஞ்சுச்சா? தேங்க்யூ சிஸ்டர். ஸோ பாருங்க, அந்த சினாரியோ தான் இங்கே நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், போய் மவுண்டனை பார்த்து எவ்வளோ பேர் பேசிட்டு இருந்தீங்க இவ்வளோ நாள். ஆனால் என்ன இருந்தது உங்களுக்கு? டவுட் இருந்தது. அந்த மவுண்டன் என்ன திரும்ப சொல்லிட்டு இருந்திருக்கு இவ்வளோ நாளில்? போய் ஆண்டவரை கேளு. புரியுதா? செகண்ட் சினாரியோ உங்களுக்கு இப்போ பைபிள் ப்ரீச்சிங்கில் வந்துருச்சு. என்ன சொல்லிட்டாரு ஆண்டவர் கூப்பிட்டு? ஜீசஸே என்ன பண்ணிட்டாரு, வசனத்தில் எழுதி அந்த இடத்துல நின்று பேசும் பொழுது என்ன சொல்லிட்டாரு? என்டையரா கமாண்ட் கொடுத்துட்டாரு மொத்த உலகத்துக்குமே. என் சீஷர்கள் இவங்க மட்டும் இல்லை, இதுக்கு மேலே என்ன விசுவாசித்து வருவார்கள். அவங்க those who believe will do greater things and you have to obey when they come in my name. எவ்வளோ பேர் அவர் நேமில் போகிறவங்களா இருக்கிறீங்க இங்கே? எவ்வளோ பேர் அவரை சுமந்துட்டு இருக்கிறீங்க? இப்போ உங்கள் சிக்னஸ் டிசீஸ்க்கு நீங்கள் பயப்படணுமா? உங்கள் பிரச்சனைக்கு பயப்படணுமா? இது உங்களால் உண்டானதல்ல, இயேசு உங்களுக்கு பண்ணி கொடுத்தது. ஆமென். ஸோ பாருங்க, செகண்ட் என்ன ஆயிடுச்சு, ஆண்டவர் அந்த மவுண்டனுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாரு. இப்போ நீங்கள் என்னவா தான் போக போறீங்க இன்னையிலேருந்து? டவுட்டே கிடையாது. போய் நின்று சினாரியோ 3 தான் உங்களுக்கு இன்னையிலேருந்து. நேராக போறீங்க நேராக மவுண்டனை பார்க்குறீங்க. எது உங்கள் பிரச்சனையோ பார்க்குறீங்க. இந்த வசனத்தில் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், யூ ஹேவ் டு மூவ் வென் ஐ சே. அப்புறம் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காரு தெரியுமா? இங்கேருந்து எங்கே போகணும் நீ சொல்றியோ அந்த இடத்துக்கு தான் அது போகும். ஏசு என்ன சொன்னார்? நீ போ, அந்த பண்ணிக்குள்ளே போனால் பண்ணிக்குள்ளே போச்சு. யூ சென்ட் பேக் டு ஹெல், தே வில் கோ பேக் டு ஹெல். சிக்னஸ் லீவ் திஸ் பாடி அவுட் அப்படின்னா இட் வில் கோ, பிகாஸ் ஜீசஸ் இஸ் பேக் ஆஃப் யூ. புரிஞ்சுச்சா? ஸோ உங்களுக்கு இப்போ எவ்வளோ பேருக்கு இந்த ஸ்டேஜில் டவுட்டே இல்லாதவங்களா இருக்கிறீங்க? ஆண்டவர் கிளியர் பண்ணிட்டார் அவங்கள இன்னைக்கு இந்த விஷயத்தில். இதை இப்போ பிசாசு என்ன பண்ணுவான்னு நான் சொல்லட்டுமா? இப்போவே இதை மறக்கடிச்சு திருப்பி அவன் ஒரு பிரசங்கம் பண்ணுவான். நகரும்னு நினைக்கிற, போகும்னு நினைக்கிற, நீ டிசைபிளா, நீ பிலீவரா, இந்த வாரம் ஃபுல்லாக நீ பைபிளே வாசிக்கலையே, நீ ப்ரேயரே பண்ணலையே, நீ ஆண்டவர் பிள்ளையே இல்லையே. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? கருவில் இருக்குமே என்னை தெரிந்து கொண்டார், நான் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் அவருடைய பிள்ளை, கிருபையால் என்னை தெரிந்து கொண்டார், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்னை தெரிந்து கொண்டார். யூ ஹாவ் டு பவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென், ஆமென். இப்போ பாருங்க, அந்த மவுண்டனை பார்த்துக்குங்க. உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க பிரச்சனை தாங்க அந்த மவுண்டன். எவ்வளோ பேர் இமேஜின் பண்ண போறீங்க உங்க பிரச்சனையை அந்த மவுண்டனா? ஜீசஸ் உங்களை தான் பார்த்து இன்னைக்கு சொல்றாரு, யூ கேன் சே டு திஸ் மவுண்டன், மகளே ஏன் என்கிட்ட வர, யூ ஜஸ்ட் ஓப்பன் யுவர் மவுத், ஐ ஹவ் கமாண்டட் இட் டு மூவ். புரியுதா? மே யூ பி லிஃப்டட் அப் அண்ட் த்ரோ இட் இன்டு தி சீ அண்ட் இட் வில். வாட் இஸ் யுவர் மவுண்டன்? டிசீஸ், கடன், டெப்ட், எது வேணா இருக்கலாம், சாபங்களாக இருக்கலாம், வேலை பிரச்சனையாக இருக்கலாம், எந்த ட்ரபிள் வேணா இருக்கட்டும். தட் இஸ் யுவர் மவுண்டன். இப்போ நீங்கள் எந்த நிலைமையில தான் இருக்கிறீங்க? உங்கள் சத்ரு பிசாசு. சத்ரு என்றைக்குமே மனுஷன் கிடையாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த லைன் நான் டைப் பண்ணுமே என்கிட்ட சொன்னதுனால சொல்கிறேன். டோன்ட் திங்க் ஹியூமன் பீயிங்ஸ் ஆஸ் யுவர் எனிமி. யுவர் ஒன்லி எனிமி இஸ் சாட்டன் ஹூ ஒர்க்ஸ் பிஹைண்ட் them. புரியுதா? ஸோ இந்த மவுண்டன்ஸ் எல்லாம் என்ன ஆகும்ட்டார் ஆண்டவர். அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? டவுட் இல்லாதவங்களா, ஜெயம் உள்ளவர்களா? ஐயோ நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா ஆண்டவரே, இந்த ஜெயம் என்னுடையது, எந்த பிசாசும் என்னை மேற்கொள்ள முடியாது, எந்த மவுண்டனும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, எந்த சிக்னஸும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? லாசரஸ் கம் அவுட் அப்படின் போது லாசரஸ் வந்த மாதிரியே இப்போ மரித்த எல்லா லாசரஸும் வருவான். ஏன்? ஆண்டவர் சொல்லிட்டார், என் பையன் கூப்பிட்டா நீ வரணும்னு. புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? ஆமென். ஸோ இப்போ அங்கே சொன்னார், யூ மஸ்ட் ரியலி பிலீவ்
அண்ட் யூ ஷுட் நாட் ஹாவ் எனி டவுட். இப்போ எவ்வளோ பேர் சொல்கிறீங்க எஸ் ஐ ரியலி பிலீவ், ஐ டோன்ட் ஹவ் எனி டவுட்? எவ்வளோ பேர் சொல்கிறீங்க தைரியமா? ஆமென். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ எவ்வளோ பேர் இப்போ அந்த கொஸ்டின் மார்க்கை எடுத்து போட்டுடலான்றீங்க? ஆமென். கிளியர் ஆயிட்டீங்க. மூவ் ஆகுமா மூவ் ஆகாதா? ஆயிடும். ஒபே பண்ணுமா ஒபே பண்ணாதா? ஒபே பண்ணும். அது தாங்க ஒரு பிலீவரோடைய அத்தாரிட்டி. பிசாசு உங்களை காட்டுவான், நீங்க இயேசுவை காட்டணும், அவர் ரத்தத்தை காட்டணும், சிலுவையை காட்டணும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? மூவ் ஃப்ரம் இயர் டு தேர். இப்போ இங்கே ஒரு சின்ன இன்னொரு சந்தேகம் இருக்கும், அதை நான் கிளியர் பண்ணுறேன். மூவ் ஃப்ரம் இயர் டு தேர்னா ஏன் மூவ் ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இட் வில் மூவ் அப்படின்னதுல இன்னும் ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் பண்ண வேண்டியது இருக்குது. அதை தான் நான் சொன்னேன். இட் அப்படின்னா யாது? இட் யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி மூவ் ஆகிறது? அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. மவுண்டன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு மூவ். இதில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். யூ டோன்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தட் மவுண்டன் வில் மூவ். இது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணும். நான் உதாரணம் சொல்கிறேன். இவ்வளோ தைரியமாக வந்த நீங்கள் இந்த இடத்த கோட்டை விட்டாலும் மவுண்டன் ஆகிறாது. எதுன்னு சொல்கிறேன்? இப்போ சொன்ன ஆயிரம்லாம் நம்பிட்டீங்கல்ல. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். தினேஷ் வீடு வாடகைக்கு விட்டுருக்காரு. ஒரு நாள் நேராக கூப்பிட்டு போயிட்டு அவர் இப்போ காலி பண்ணிட்டு எங்கேயோ வெளிநாட்டுக்கு போகிறாருன்னு வைங்க. அந்த டெனண்ட் முன்னாடி என்னை நிற்க வச்சுட்டு இவர் என்னைக்கு சொன்னாலும் நீங்கள் காலி பண்ணணுன்ட்டு போயிட்டார் தினேஷ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், காலி பண்ண சொல்ல போகிறேன். அவங்கள நேராக போய் அவங்க வீட்டுக்கு போயிட்டு எங்க காலி பண்ணுங்க அப்படின்ற. அவங்க என்னங்க இல்லைங்க, இந்த மாதத்துக்குள்ளே தினேஷ் இன்னொருத்தர் கொடுக்க சொல்லியிருக்காரு, நீங்கள் காலி பண்ணிடுங்க அப்படின்ட்டு நான் வந்துடணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், உள்ளே போய் உட்காந்து என்னங்க ஏங்க அவங்க ஐயோ ஏங்க கேட்குறீங்க, சேலரி 2 மாதமாக போடல, குழந்த வேற ஃபீவராக இருக்குது, ஊரில் கூட இந்த மாதிரிங்க, அவர் இப்போ ஊருக்கு அதான் போயிருக்காரு, அவங்க அம்மா வேற உடம்பு சரியில்லை, ரொம்ப கஷ்டங்க இந்த மாதிரி அப்படியா. நமக்கு அங்கே என்ன ஆகுது, பாவமாயிட்டா அப்புறம் என்னன்றேன், சரிங்க இருந்தாலும் அவர் காலி பண்ண சொல்லிட்டாரு, நீங்கள் காலி பண்ணிடுங்க அப்படின்ட்டு போயிடுறேன். தினேஷ் கேட்குறாரு காலி பண்ணிடுவாங்களா? சொல்லிட்டேன் தினேஷ் காலி பண்ணிடுவாங்க. என் ஹார்ட் என்ன சொல்லுது, இப்போ பண்ணிடுவாங்க. கரெக்டா? அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், தினேஷ் என்ன சொல்கிறாரு, காலி பண்ணலனா நீ என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது சுனில், வேற அதுக்கு அடுத்த ஆக்ஷன் என்னன்னு எடு, நீ அவங்க இந்த டேட்டுக்குள்ளே காலி பண்ணி ஆகணும். இப்போ எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் என்ன ஆகுது அங்கே. when I understand mountains situation, என் ஹார்ட் என்ன பண்ணுங்க, I am allowing it to stay. கரெக்டா? அதான் ஹியூமன் ஹார்ட். இது ஒரு பரிதாபத்துக்கு பண்ணலாம். ஆனால் இந்த மவுண்டன் நல்லது பண்ண வந்துச்சு உங்களுக்கு. இப்போ இந்த மவுண்டன் என்ன தெரியுமா, ஒரு நாலேஜ் ஃபீட் பண்ணும். இதெல்லாம் போகாதுங்க. நாலேஜ் ஆஃப் மவுண்டன் இது இந்த மாதிரி சிக்னஸ் கண்டிப்பாக போகாது. பாருங்க, இந்த கூகுள், யூடியூப் ப்ளஸ் அதோட இமேஜ், அதோடைய டாக்டர் ரிப்போர்ட், இதோட நாலேஜ் உள்ளே போக போக நீ சேர் போட்டு உட்காந்து பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். காலி பண்ணுறவங்கள்ட்ட அவங்க என்ன உனக்கு சொல்லி கொடுப்பாங்க, ரொம்ப கஷ்டம் காலி பண்ணுறதுன்னு உனக்கு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ நீங்களே என்னன்னு சொல்லிட்டு வந்துடுவீங்க, போகணும் வேணாம். அதனால தான் we should ignore the impact of any issues. புரியுதா இல்லையா? இயேசு எங்கேயாவது சுகமாக்கிறதுக்கு முன்னாடி பேட்டி எடுத்தாரா? யோ சுச்சோ இது வந்துச்சுன்னா என்ன சொன்னாங்க, இல்லைங்க இது வந்துட்டா போகவே முடியாதுன்னாரு இயேசு. அதனால என்ன ஆகும், ஃபுல் டீட்டெயில் நாலேஜ் கேட்டாரா? இல்லையா? யூ ஹாவ் டு மூவ். அது எனக்கு கவலை கிடையாது, யூ ஹாவ் டு கோ. எவ்வளோ பேருக்கு புரியுது? பிசாஸ் அப்போ ஒரு டெக்னிக் ட்ரை பண்ணா இயேசுக்கிட்ட, பார்த்தீங்களா, தயவு செஞ்சு என்ன போக சொல்லிடாதீங்க, அந்த பண்ணிக்கிட்டேயாவது என்ன போக சொல்லுங்க. பார்த்தீங்களா, பேரம் பேசுகிறானா? இயேசு என்ன சொன்னார், போ பண்ணிக்கிட்டு போ. உங்கள்கிட்ட பேரம் பேச ஆரம்பிச்சிருவான். அதனால் இறக்கத்தில் இல்லை, நாலேஜ் கொடுத்துருவான். அந்த சிக்னஸ், டிசீஸ், பாவர்ட்டியோட நாலேஜ் கொடுத்துருவான். ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை என்ன பண்ணுவான், நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். அந்த சுப்பீரியர் எவ்வளோ பவர்ன்ற நாலேஜ் கொடுப்பான் நமக்கு. Whoever may be it is, I don't bother. When I speak to the mountain, he have to move. That sickness has to leave.
that debt has to leave. I don't bother. அது மாதிரி don't take informations. இந்த பேங்க் இந்த ஹவுசிங் லோன் அடைக்கணும்னா என்ன பண்ணணும்னு போய் இன்னொருத்தர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. He will give you such a knowledge, எப்படி இதை தீர்க்கவே முடியாதுன்றதுக்கு. நீங்க ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்தா ஆண்டவர் will tell you, give you wisdom, he will give you knowledge and he will ask you to just speak. Situations will turn around. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ என்ன தப்பு பண்ணக்கூடாது. இப்போ அநேகர் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லட்டுமா? ஆண்டவர் சொன்னா போகும், ஆண்டவர் அந்த மவுண்டனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காருன்ற நாலேஜ் இவ்வளோதான் இருக்கும். டாக்டர் சொன்னது இவ்வளோ நாலேஜ் இருக்கும். அப்புறம் உங்கள் இமேஜினேஷன் செல்ஃப் நாலேஜ் அதிகம், நம்மளே கற்றுருப்போம். அதுக்கப்புறம் இப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் கொண்டு போய் இயேசுகிட்ட விட்டாலே சுகமாகாது. ஏன்னு சொல்லட்டுமா? நசரேத்தில் ஆண்டவரால் சுகமாக்க முடியல. பிகாஸ் ஆஃப் தேர் அன்பிலீஃப். பிகாஸ் தே ஹேட் அனதர் நாலேஜ். இது கார்பெண்டரோட பையன், தப்பான நாலேஜ். எவ்வளோ பேர் உங்கள் ஃப்ரெண்டை காலி பண்ண கஷ்டப்படுவீங்க, யாரோ ஒரு மூணாவது மனுஷனை ஈஸியாக காலி பண்ண வைப்பீங்க. அந்த மூணாவது மனுஷனை ஃப்ரெண்ட் ஆக்கிட்டீங்கன்னா இதை தான் பண்ணிட்டு இருக்கோமா நம்ம? புரியுதா உங்களுக்கு? டோன்ட் மேக் ஃப்ரெண்ட் வித் யுவர் மவுண்டன். டோன்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிம். அவன் எவ்வளோ சிவியாரிட்டி, என்ன நாலேஜ் உங்களுக்கு இந்த உலகம் புகுத்தும் தெரியுமா? அந்த மவுண்டன்ல மட்டும் போய் ஒருத்தட்ட பேசி பாருங்களேன், அதோட நாலேஜ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மவுண்டனா ஐயோ நகர்றதை பற்றி சொல்ல மாட்டாங்க. இது சாப்பிட்டா அது இதாகிடும், இது குடிச்சிங்கன்னா இதாகிடும். இந்த நாலேஜை ஃபீட் பண்ணால் யூ கேனாட் பி ஹீல்டு. அதுக்காக நான் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. when you have some sick, don't concentrate on food, concentrate on God's word, you will be healed. If you concentrate on food, you are feeding the mountain. என்ன சொல்ல வரீங்க? இது சாப்பிட்டா அது அதிகமாயிரும். சாப்பிட்டா அதிகமான வாட் டு யூ மீன்? அது நகராது. இது சாப்பிடாம இருந்தா தான் அது கொஞ்சமாவது கட்டுப்பாடோட இருக்கும்னு சொல்றீங்க. எவ்வளோ பேருக்கு புரியுது? ஸோ டோன்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் மவுண்டன் சிச்சுவேஷன். நல்லிஃபை பண்ணுங்க, அதை அன்லேர்ன் பண்ணுங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்க? என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு ஹீலிங்னா உதாரணம் சொல்கிறேன். பைபிளில் இருக்க எல்லா ஹீலிங்கும் எடுத்து வைக்கணும். ஆனால் இது கண்ணு பிறவையிலே குருடானா, ஆனால் ஒரு வார்த்தை சொன்னோன்னா கண்ணு திறந்துருச்சே. கூகுளில் போட்டு பாருங்க, இஸ் இட் பாசிபிள் ஃபார் அ பார்ன் பிளைண்ட் டு பி பாசிபிள் இருக்கான்னா அவன் அது ஆகாது, இதாகாது, இதாகாது, அதாகாதுன்னு வரல. அதை லேர்ன் பண்ணவனால பிளைண்ட்னஸ்லேருந்து வெளில வர முடியாது. ஒன்னே ஒன்று லேர்ன் பண்ண வெளில வந்துடுவான். ஏசு சுகமாக்கிட்டாரா? அதனால தான் பாருங்க, இந்த சைல்டு கிட்ட நாலேஜ் இருக்காது. தொட்டா சரியாயிரும், ஆயிடுச்சு. இதுக்குள்ள இந்த நர்வ் சிஸ்டம், இஃப் யூ see the nerve system நீங்கன்னா போச்சு. புரியுது? அதனால தான் நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் என்னன்னுவாங்க, நரம்பு நர்வுன்னு உள்ள டெப்த்து ஐபால் அதுக்குள்ளே போயிடுவாங்க. ஃபுல்லாக கேட்டு வந்து இங்கே லார்ட் ஹீல் மீன்னு சொல்லி பாருங்க, உங்கள் ஹார்ட் சொல்லும் அது எப்படிப்பா ஆகும் தெரியுமா உள்ள என்ன இருக்குன்னு அப்படின்னு. ஸோ என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் மவுண்டன் மூவ் ஆகிறது இட் இஸ் நாட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னொன்று சொல்கிறேன், இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன். எனக்கு வந்து இப்போ இந்த ரோடு எனக்கு கிளியராக வேணும், எனக்கு ஒரு பாலம் போடணும், அப்போ தான் எனக்கு எல்லாம் சால்வ் ஆகும்ன்றன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஐ நீட் அ பிரிட்ஜ் அருன்ட்டேன்னு வைங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எப்படி திரும்ப ஒருத்தனால சொல்ல முடியாது, இது எனக்கு என்ன நாலேஜ் இப்போ இருக்குது, நான் எப்படா பிரிட்ஜுங்க போட முடியும், இவ்வளோ வீடு இருக்குது குறுக்க, நேரம் உனக்கு சர்ச்சுக்கு இறக்க முடியுமா பிரிட்ஜு? என்ன இருக்குது எனக்கு நாலேஜ். ஒருத்தரை பிளைண்டாக ஒருத்தரை ஃப்ளைட்டில் இறக்கி அப்படியே இருட்டில் கூப்பிட்டு வந்து இந்த சர்ச்சில் ஊழியத்துக்கு கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுட்டேன். இப்போ அவர்கிட்ட சொல்கிறேன், சார் ஐ நீட் அ ரோடு, ஒரு டைரக்ட் பிரிட்ஜ் ப்ளீஸ் ப்ரே. என்னன்றவர் அவர், லெட் தட் பி எ பிரிட்ஜ் அப்படின்றவர். எவ்வளோ பேர் ஒத்துக்கிறீங்க? கரெக்டா? ஸோ டோன்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மவுண்டன் வில் மூவ். எப்படி இது போகும், நான் சொன்னால் எப்படி இந்த கட்டி மறையும், இந்த பண பிரச்சனை எப்படிங்க மாற வாய்ப்பு இருக்குது, இது மாறணும்னா நான் இவ்வளோ சேலரி ஹைக் வாங்கியிருக்கணுமே, இவ்வளோ பிஸ்னஸில் அவுட்புட் வந்திருக்கணுமே. இந்த நாலேஜ் இஸ் நாட் காட்ஸ் நாலேஜ். புரிஞ்சா? பீட்டருக்கு இருந்ததான் காட் நாலேஜ். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ராமுழுக்க போட்டு பார்த்தேன், வரல. ஆனாலும் நீங்கள் சொல்கிறீங்கன்னு போய் போட்டான் பார்த்தீங்களா, அதுதான் இப்போ நான் ஃபீட் பண்ணுற நாலேஜ். புரியுதா? ஸோ பீட்டருக்கு என்ன நாலேஜ் இருந்துருச்சு?
அவரோட மவுண்டன் என்ன? மீன் கிடைக்கலன்றது அவரோட மவுண்டன். போட்டு போட்டு ராப்பகல அலசிட்டா இருப்பா. அவர் நாலேஜ் என்ன சொல்லுது? அங்கே கிடைக்காது. பட் அவர் என்ன சொன்னார் நல்லா ரிமெம்பர் பண்ணி பாருங்க. பட் ஆஸ் யூ செட், நீங்க சொன்னா நடக்கும், நான் சொன்னா நடக்குமான்னு கேட்டீங்கன்னா டவுட் அன்னைக்கு பீட்ருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ நாலேஜ் இருந்தா என்ன ஆகுது? கொஞ்சம் மிராக்கிள் வாங்குறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ என்ன பண்ணணும் ஒரு புத்திசாலி? அந்த சப்ஜெக்டுக்குள்ள போகக்கூடாது. அதுக்கு பதிலாக அன்லேர்ன் பண்ணிட்டு பைபிள்ல எப்படியெல்லாம் சாத்தியம், இயேசு எப்படியெல்லாம் சுகம் பண்ணார், மரித்து 4 நாள் ஆனால் லாசரஸை வெளில வான்ட்டாரேனோன்னா நான் என்ன பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். வாட் வில் ஹேப்பன் ஃபார் அ ஹியூமன் பாடி செத்து 4 நாளைக்கு அப்புறம் கூகுளில் போட்டு எடுத்து பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் என்ன ஆயிருக்குங்க, எல்லாம் கெட்டு போய் இங்கே இருந்துச்சு. இதையே கொண்டு வந்துட்டாரு 5 செகண்டில். அப்போ ஆண்டவரால் இது பண்ண முடியும். இப்படிதான் நாலேஜை கொண்டு வரணுமே தவிர இது நாரும். அவங்க என்ன சொன்னாங்க? நாலேஜ் என்ன நாலேஜ் இருந்தது? கண்ணு திறக்காதீங்க, ஐயோ அது நாரும், அது எப்படி சாத்தியம்? மவுண்டன் நாலேஜ். புரிஞ்சா? ஸோ எங்க ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்கு? இட் நான் சொன்னா நீ போய் தான் பார்க்கணும். ஐ டோன்ட் பாதர் ஹவு நீ லாரி எடுத்துட்டு வந்து பேக் பண்ணுவியா, டிராக்டர் எடுத்துட்டு வருவியா, கையிலேயே மூட்டை தூக்கிட்டு போவியான்னு எனக்கு அவ்வளோ கிடையாது. நீ என்ன பண்ண போற? யூ ஹேவ் டு கோ. நீ வந்துகிட்டே இருக்கணும். புரிஞ்சா இல்லையா? இட் கிளியர் ஆயிட்டீங்களா? டோன்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். தட் இஸ் த ரீசன் ஃபார் யுவர் டவுட் இன் யுவர் ஹார்ட். ஏன்னா உங்களுக்கு என்ன நாலேஜ் அதிகமா இருக்கு? ப்ராப்ளம். ஓகே, அடுத்தது மூவ். இட் வில் என்ன பிரச்சனை தெரியுமா? இங்க மூவ்னா மூவா டிஸப்பியர்னு அர்த்தமா? பல பேர் டிஸப்பியர் கேட்டுட்டு இருக்கீங்க. கரெக்டா? ப்ரேயர் பண்ணி அந்த இடத்துல அது இருக்குன்னா என்ன நீங்க முடிவு பண்றீங்க? இட் வில் டிஸப்பியர்னு போட்டார் ஆண்டவர். இட் வில், நம்ம என்ன பண்றோம்? இல்லை, கண்ணுக்கு தெரியுதே தான். பிரச்சனை என்னத்தை செக் பண்றது? நம்மளதான் விட மாட்டேங்குது. நமக்கு என்ன தெரியுது? நீ என்ன எதிர்பார்க்கிற? ஐயோ போலன்னு ஒன்ன நீ சொல்றது அது கேட்குது. மவுண்டன் என்ன பண்ணிடுது? நீ என்ன சொல்றியோ அதை செய்ய சொன்னார் இயேசு. அப்படித்தானே சொன்னாரு? இஃப் யூ டெல் த மவுண்டன் டு மூவ் ஃப்ரம் ஹியர் டு தேர், இட் வில் மூவ்னாரு. சொல்லிட்டீங்க. இப்போ நான் திருப்பி இந்த பக்கம் வந்து நின்றுட்டு மாசி போல மாசி, இப்போ அது கேட்டுருச்சு. என்ன பண்ணோம்? ஏஜமான் இருக்க சொல்லிட்டாருன்னு இருந்துருச்சு. புரியுதா இல்லையா? எவ்வளோ பேர் இதை பண்ணியிருக்கீங்க நிறைய டைமு. ஏன்னா அதுக்கு என்ன கமாண்ட் கொடுத்துருக்காரு? இவர் சொல்றத கேளு. ஆண்டவரே இவர் இருக்க சொல்லிட்டாரு. ஏன் ரொம்ப கஷ்டமா நான் போறது? எனக்கு ரெக்கமெண்டேஷனே அவர் தான். எவ்வளோ பேருக்கு புரியுது? ஸோ மூவ்னா என்ன அர்த்தம்? மூவ் தான், நாட் டிஸப்பியர். புரிஞ்சிச்சா? எவ்வளோ பேருக்கு புரிஞ்சிச்சு? ஏமாந்து போகாதீங்க டிஸப்பியரை வச்சு. சொன்னோம் அங்கே மரம் அங்கேயே தாங்க இருந்துச்சு, 24 hours அங்கேயே தான் இருந்துச்சு. அப்புறம் தான் போய் பார்த்தா என்ன ஆகுது? சொன்னதுலேருந்து அது காலி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்து பாவம் மூட்டை முடிச்செல்லாம் எடுத்து இப்படியே ரூட்லேருந்து கிளம்புது. திருப்பி இப்படியே வந்துட்டு ஐயோ ஆண்டவரே இது சொன்னல ஸ்ட்ராங்கான மரம், சும்மாவா? எவ்வளவு வருஷங்க இது? 50 வருஷத்து மரம். அது என்ன பண்ணும்? பீட்டர், புரிஞ்சா உங்களுக்கு? இன்னொன்னு என்ன புரிஞ்சுக்கணும்? இட் வில் மூவ்ல இட் டு மூவ் புரிஞ்சுக்கிட்டீங்க. வில்னா என்ன அர்த்தம்? தேர் இஸ் a டைம். டோன்ட் ஃபிக்ஸ் த டைம் ஃபார் த மூமெண்ட். ஏன்னா மூவ் அப்படின்னா பொட்டி பொடிக்க எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்டட் இட்ஸ் ஜர்னி. புரியுதா? டியூரேஷனை நீங்க முடிவு பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா? பொட்டி பொடிக்க எடுத்தது கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன பண்ணும்? பங்களா போட்டு உட்காந்துட்டு இருந்தா கொஞ்சம் பொட்டி பொடி எடுக்க எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ வருஷமா குடியிருந்த? நாங்கள் 10 வருஷமா இருந்தோம். எல்லா பொருளையும் எடுக்க கொஞ்சம் நேரம் வேணுமா வேணாவா? நேற்று தான் வந்தோம், கிளம்புன்னா என்ன பண்ணோம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அன்னைக்கு ஒருத்தர் சொன்ன உடனே போயிட்டான், இவங்க சொன்னோம் அப்படியே இருக்கிறாங்கங்க. போல அவ்வளோதான், விட்டுரு போல. என்ன வேணும்?
டைம், தேர் இஸ் அ டைம். ஆனால் ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருக்கணுமா? என்னது? ஐ ஹவ் கமாண்டட் இட். மவுண்டன் மூவ் ஃப்ரம் இயர் டு தேர். மவுண்டனே பார்த்து நான் சொல்லிட்டு நான் இன்னைக்கு போயிட்டேன்னா ஐ டோன்ட் பாதர் ஹவு தட் மவுண்டன் வில் மூவ். அது கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்குமா? எனக்கு தெரியாது. அங்கே பெரிய ஹைவேஸ் வரப்போதா? எனக்கு தெரியாது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி எடுக்க போறீங்களா? எனக்கு தெரியாது. இல்லை கீழே செதுக்கி தூக்கிட்டு போக போறீங்களா? எனக்கு தெரியாது. பட் ஐ வாண்ட் தட் மவுண்டன் டு மூவ். எவ்வளோ பேருக்கு புரியுது? நீங்கள் என்ன பண்ண போறீங்க தெரியுமா? யூ ஆர் டூயிங் இன்ஜினியரிங் ஜாப். மவுண்டன் மூவ். அப்புறம் இது எப்படி மூவ் ஆகும்? ஏன்னா பாசிபிளா பிரதர்? இல்லை பிரதர், அது உங்க ஜாபா? தட் இஸ் நாட் யுவர் ஜாப். புரியுதா? அதே மாதிரி டியூரேஷனும் இட் இஸ் டிபெண்ட்ஸ். பட் உனக்கு என்ன உறுதியா வேணும்? ஆப்ஷன்லாம் கிடையாது, நீ போய் தான் ஆகும். இப்போ உதாரணம் சொல்றேன். இவ்வளோ பெரிய ஒரு ஃபேக்ட்ரி, இதை டக்குன்னு என்னன்றாங்க, இட் இஸ் க்ளோஸ்ட், மூவ் பண்ணி போகிறோன்னு அறிவிச்சிட்றாங்க நியூஸில். நீங்கள் ஹைவேல போனால் 6 மாதமாக அப்படியே தாங்க இருக்கும். என்னன்னு சொல்லிடுறீங்க நீங்கள் உடனே? ஒன்றும் இல்லை போலையே. ஆனால் உள்ள என்ன நடந்துட்டு இருக்காங்க வெளியில் தெரியுமா? உள்ள ஒவ்வொரு போல்ட்டாக கட்டுறான். ஆனால் அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்? அவ்வளோ மிஷினரியை இறக்கி இருக்கிறான். 10 வருஷமாக இருந்ததுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்க மாட்டிங்களா? கழட்டி எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணி. நீங்கள் நம்புற இடம் எது தெரியுமா? இப்படி பார்த்தா நம்புறீங்க. போதுங்க, சொன்னல நேத்து. இன்னொன்று அப்படியே இருக்கு போல. பாவம், அவன் உள்ள எல்லா லேபரை கூப்பிட்டு வந்து ஜேசிபியை வச்சு மாங்கன்னு கிளீன் பண்ணிருக்கான் நீ சொன்னதுக்காக. இப்போ நீ என்னன்ட்ட வெளியில பார்த்துட்டு போலான்ட்டீங்க. திருப்பி கான்ட்ராக்ட் நீங்களாம் போங்க. இல்லை இருக்கு சொல்லிட்டாரு அவர். எவ்வளோ பேருக்கு புரியுது? எவ்வளோ பேர் இந்த மாதிரி பல பேர் உட்கார வச்சிருக்கீங்க? ஆமென். ஸோ டோன்ட் ஃபிக்ஸ் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் யுவர் மவுண்டன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்னது? எப்படி போக போற? அப்பா பண்ணிக்கிட்ட போவேன், அப்புறம் என்ன பண்ணுவேன்? இயேசு கேட்டாரா? பண்ணியில் போகாத. ஐயோ பண்ணியில் போயிட்டு அங்கே விழுந்துருவானே யோசிச்சாரா? நீங்க என்ன பண்றீங்க? திங்கிங், எப்படி ஆகும், இது இப்படி பண்ணாதானே போகும்னு சொன்னாரு டாக்டர், இப்படி பண்ணாதானே இந்த பண பிரச்சனை தீரும்னாங்க. அது உன் ஜாபா? மூவ். அவ்வளோதான். புரிஞ்சா? எல்லாத்துலேயும் வாங்கிட்டோமா? டிக்மா இருக்க? கிளியரா எல்லாரும்? வெரி குட். காலி பண்ணுன்னு சொல்லிட்டா அவன் எப்படியோ காலி பண்ணிப்பான். நீ போய் எப்படி பண்ணுவாங்கன்னு ஆள் வைக்காதன்ற. புரிஞ்சா? தட் இஸ் ஹிஸ் ஜாப். ஸோ எவ்வளோ பேர் சொல்றீங்க இதெல்லாம் காலி ஆயிரும்? ஐ ரியலி பிலீவ் ஐ ஆம் சைல்ட் ஆஃப் காட். ஐ டோன்ட் ஹவ் எனி டவுட்ஸ். இன்னும் ஒரே ஒரு கடைசி ஒரு பாயிண்ட் விட்டுருக்குறேன், அதை மட்டும் சொல்லிடுறேன் நான். ஜீசஸ் சொல்லும்போது என்னாச்சு டிசைபிள்ஸ்க்கு? இது ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. ஜீசஸ் மரத்தில் பெருக்கி இப்படி போனாருங்க. இதுதான் மரம். டிசைபிள்ஸ் இங்கே இருந்தாங்க, இங்கே போனார் மரத்தில் பெருக்கிறதுக்கு. டிசைபிள்ஸ் அங்கே இருந்தாங்க. ஜீசஸ் பார்த்துட்டு பட்டுப்போ பட்டுப்போ கேட்டுச்சா டிசைபிள்ஸ்க்கு? அவர் என்ன பண்ணாரு? பட்டுப்போ. டிசைபிள்ஸ் ஹர்ட். உங்கள் மவுண்டன் மூவ் ஆகணும்னா அட்லீஸ்ட் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு உன் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? ப்ரேயர் பண்ண சொன்னாலே புரியுதா? உன் பக்கத்தில் இருக்க ஆளுக்கு ஓ அலெக்ஸ்க்கு இதான் பிரச்சனை, இல்லை சுனிலுக்கு இதான் பிரச்சனைன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா உன் மவுண்டனு கேட்டுருச்சுன்னு அர்த்தம். இதுதான் சிக்னல் உங்களுக்கு. என்ன பிரதர் தானா உங்க பிரச்சனை? என்ன ஷுவரு? மவுண்டனு கேட்டுருச்சு. பக்கத்தில் இருக்க ஆளுக்கு தெரிலனா மவுண்டனு கேட்கலன்னு அர்த்தம். ஃபைனல் க்ளூ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஸோ உங்க மவுண்டனை ஒளிய வைக்கணும்னு நினைக்காதீங்க. என்ன பண்ணணும்? எக்ஸ்போஸ் பண்ணணும். திஸ் இஸ் த மவுண்டன். லீவ் ஃப்ரம் மை லைஃப், லீவ் ஃப்ரம் மை சில்ட்ரன்ஸ் லைஃப், லீவ் ஃப்ரம் மை ஃபினான்ஸ், லீவ் ஃப்ரம் மை ஒர்க். புரிஞ்சா இல்லையா? எவ்வளோ பேருக்கு புரிஞ்சிச்சு இன்னைக்கு? எவ்வளோ பேர் மவுண்டன் மூவர்ஸாக இருக்கீங்க இன்னைக்கு? ஆமென். எந்திரிச்சிருங்க. விசுவாசத்தோடு இருக்கீங்களா? நான் சொன்னேனே ஆரம்பத்தில், நீங்கள் போகும்போது இப்படி போக போகிறது இல்லைன்னு. எவ்வளோ பேர் சொல்கிறீங்க ஆமாம் நான் அப்படி தான் இருக்க போகிறேன்? ஆமென். உங்கள் விசுவாசத்தை உங்கள் மேலே வைக்காதீங்க, கர்த்தர் மேலே வைங்க.
வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்த தேவனிடத்திலிருந்து உனக்கு ஒரு ஒத்தாசை வரும். அந்த ஒத்தாசை என்ன தெரியுமா? He already commanded to the evil forces that obey to my child, bow to my child in my name. Amen. ஆமென். தேங்க்யூ லார்ட். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வெளிப்பாடுகளை கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ மவுண்டன்ஸ் இருந்ததுப்பா ஆண்டவரே, ஆனால் அந்த மவுண்டனை எங்கள் பாதத்துக்கு கீழே போட்டிருக்கிறீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. துதிக்கிறோம். எங்களோட எல்லா பிரச்சனையிலிருந்து நீங்கள் எங்களை விலக்கி எங்களை தைரியப்படுத்தி இன்னைக்கு உங்கள் வார்த்தையை கொடுத்து எங்களை ஒரு ஜெயமுள்ளவர்களாக நீங்கள் மாற்றி இருக்கிறீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி செலுத்துகிறேன்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு நான் எதெல்லாம் பிரச்சனைன்னு வந்தனோ, எதெல்லாம் மவுண்டன் வந்தனோ, ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்ணீர் எல்லாம் நான் பார்த்தேன், உன் துக்கத்தை நான் பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்தேன். ஆனால் அந்த ஜெயத்தை நான் உன் வாயில் வச்சிருக்கிறேன். நீ உன் வாயிலிருந்து சொல்லும் பொழுது அது உன்னை விட்டு விலகி போவதை நீ பார்ப்ப. அந்த சூழ்நிலைகள் மாறும். நீ என்னுடைய பிள்ளைன்னு சொல்றதுல தான் எனக்கு பெரிய பெருமையே. என்னுடைய பிள்ளை நான் செய்ததையும் செய்வான், நான் செய்யாத பெரிய காரியங்களையும் செய்வான். நீ என்னுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உனக்காகவே இயேசுவை சிலுவையில் அனுப்பினார். நம்ம பாவங்கள், சாபங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீட்டார். நம்மளை நீதிமானாக்கி இருக்கிறார். அவருடைய சரீரம், அவருடைய ஆலயம், அவர் தங்கும் இடம். நீ போற இடத்துல எல்லாம் கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு போகிறாய். இன்று வானம் பூமியில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும், வானம் பூமியும் பாதாளம் எல்லா இடமும் அந்த சத்தத்தை கேட்டது. என் பிள்ளை சொன்னா you have to move. That is the reason I have given the authority to the believers. In my name they will cast out demons. When you speak in the name of Jesus, demons will leave. They have to leave. No option. That is because Jesus has commanded them. You are representing Christ in this earth. நீங்க அவர் சார்பா நிக்கிறீங்க அவருடைய நேம்ல. இந்த சூழ்நிலை எல்லாம் மாறும். இந்த நாள்ல நீங்க எதெல்லாம் பிரச்சனைன்னு வந்தீங்களோ, that mountains will start to move. When you declare, when you speak to that mountain, from today the packaging is started. எல்லா பண பிரச்சனையை கொண்டு வந்து மூட்டை மூட்டையா கட்டி உன்னை கஷ்டப்படுத்த பார்த்த எல்லா மூட்டைகளும் இன்னிலிருந்து கிளம்புது. Every poverty, every curses, ஜெனரேஷனா உங்க தாத்தா முன்னோர்கள் சுமந்து வந்த எல்லா மூட்டை முடிச்செல்லாம் today I command in the name of Jesus. I speak on behalf of HOE people. In the name above all names, in the name of Jesus. எல்லா curses, எல்லா debts, மூட்டையா அவங்க குடும்பத்துல இறக்கி வச்ச எல்லா curses be moved today. Out of their families, out of their children, out of their finance, out of their health. Today I command every evil forces. பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நானும் பரிபூர்ண ஜீவன் உண்டாயிருக்கும்படி வந்திருக்கிறேன். பிசாசு கொண்டு வந்த எல்லா திருட்டுகள், எல்லா நோய்கள், எல்லா பிசாசின் தந்திரங்கள், தந்திரம், மந்திரம் எல்லாம் in the name of Jesus. Leave my people out in the name of Jesus. The name above all names, out in the name of Jesus. And you are leaving now. You are going now. You are leaving my people in the name of Jesus. Oh, I call Abraham's blessings to come forth in the name of Jesus. Come into their family. Abraham was very rich with livestock, silver and gold. Let that blessing come upon this HOE people. Wherever you go, whatever you do, it will be blessed. Deuteronomy 28, all these promises, let it be upon these people. அந்த mountains move ஆகி கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து இறங்குவதாக in Jesus name. கல்வாரி சிலுவையில இயேசு சம்பாதிச்ச எல்லாம் நீ ஐஸ்வர்யன் ஆகும்படி கர்த்தரா இயேசு கிறிஸ்து சிலுவையில தரித்திரரானார். எல்லா தரித்திரங்கள் இன்னைக்கு HOE people விட்டு ஓடி இயேசுவின் நாமத்தினார். அவர் தழும்புகளினாலே நீ குணமானா. எல்லா சிக்னஸ் மூட்டையா கொண்டு வந்து உன் வீட்டுல போட்ட எல்லா பார்சல்ஸ் அவுட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். Get out in the name of Jesus. Leave my people. Let my people live. I speak peace. I speak grace.
I speak favor over this people. Let the people meet the right people at the right place. ஈசாக் விதைத்தான், அது கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதனால அவன் 100 மடங்கு பலன் எடுத்தான். இன்று எச்சோய்க்கு வந்திருக்க நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் ஒரு ஆசீர்வாதத்தை பேசுகிற blessing. Whatever you do, it will be blessed. Why it will be blessed? Because we have declared in Jesus' name. Amen. Thank you, Lord. All the curses are broken. Today my people are delivered. They are set free. All the chains are broken. Satan has left them. No other option. We don't bother about the mountain's transportation. If we say ye have to move, move in Jesus' name. எல்லா கடன் பிரச்சனைகள், பேங்க் லோன்ஸ், EMI ப்ராப்ளம்ஸ், move out of my people. Out. Let the doors open in Jesus' name. Every sickness move, disease move, every packages move. உன் பிள்ளைகள் கர்த்தரால போதித்திருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். உன் மனைவியை கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். நீ உன் பிள்ளைகளை காண்பாய். எவ்வளவு பேருக்கு இங்க ஃபுட்டை காட்டு பயப்படுத்தி இதாயிடும் அதாயிடும் சொன்னாரா? கர்த்தர் சொல்றாரு, He will rescue you from every trap and protect you from deadly disease. நீ உன் பிள்ளைகளை காண்பாய். I speak in the name of Jesus. I speak long life. எல்லாம் மூட்டை முடிச்சு ஷார்ட் லைஃப்க்கு கொண்டு வந்த, இது சாப்பிட்டா அது வந்துரும், அது சாப்பிட்டா இது வந்துரும்னு போட்ட எல்லா மூட்டைகளை I disperse in Jesus' name. I speak long life in Jesus' name. Thank you, Lord. இன்னைக்கு எல்லாம் ஸ்தோத்திரம். Thank you சொல்றோம்ப்பா. எவ்வளவு பெரிய கிருபைப்பா. நாங்க சொன்னா மவுண்டன் மூவ் ஆகுமாப்பா. ஆனா நீங்க எங்களுக்காக சொல்லிட்டு போயிட்டீங்களே. உங்க நாமத்தை எங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டீங்களே. உங்க ஜெயத்தை எங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டீங்களே. பிசாசங்க பாதபடி ஆக்கிட்டு போயிட்டீங்களேப்பா. சிலுவையில பிசாசை தோற்கடித்தீங்களேப்பா. அந்த ஜெயத்தை எங்க கையில கொடுத்துட்டீங்களேப்பா. அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்துல எங்களை ஜெயிக்க வச்சிருக்கிறீங்களே, அதுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. நாங்க செய்யற காரியம் எல்லாம் வாய்க்குமே. நாங்க செய்யற பிசினஸ் செழிக்குமே. எதனால? கர்த்தர் இருக்கிறாரு. அவர்னால நாங்க செழிப்போம். நாங்க அவரால சந்தோஷமா இருப்போம். என் குடும்பம் ஆரோக்கியமாவும் சுகமாவும் இருக்கும். எதனால? கர்த்தர்னால இருப்போம். அவர் ரத்தம் என்னை கழுவி இருக்கு, பரிசுத்தமாக்கி இருக்கு. நாங்க நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இதுக்கு எல்லா காரணம் என் கர்த்தர். சிலுவையில இயேசு செய்தார். Jesus is my Lord and Savior. I am not Lord of my life. Jesus is the Lord of my life. Oh, I rely on Him. I rely on His finished work. Romans 4ல சொல்லி இருக்கிறபடி blessed, happy and highly favored those people whose sins are no longer counted against him by the Lord. HOE people are blessed. HOE people are happy. HOE people are highly favored. The Lord's favor will open doors to meet with the right people, right contact, right blessings in Jesus' name. And I speak peace, grace over these people in Jesus' name. நன்றி செலுத்துறோம்ப்பா, நன்றி செலுத்துறோம்ப்பா. இந்த நாளுக்காக நன்றி. வந்தவங்களெல்லாம் நீங்க விடுதலை பண்ணி இருக்கிறீங்கப்பா. எல்லாரையும் விடுதலை பண்ணி இருக்கிறீங்க. மூட்டையா எல்லாம் இப்ப கிளம்பி போயிட்டு இருக்குதுங்கப்பா. ஆண்டவரே, ஒரு ஃப்ளட்னா நிறைய காருங்க கிளம்பி போகும் சென்னையிலேருந்து ஊரை விட்டு காலி பண்ணி. அது மாதிரி ஸ்பிரிச்சுவல் ட்ரீம்ல HOE ஃபேமிலிக்கு பின்னாடி ஜெனரேஷனா மூட்டையா வந்ததெல்லாம் இன்னைக்கு கிளம்புதுப்பா. இந்த குடும்பங்களை விட்டு கிளம்புது. பல வருஷமா ஜெனரேஷனா இருந்த மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துட்டு கிளம்புது இன்னைக்கு. ஓ, ஆல் ஜெனரேஷன் கர்சஸ், ஜெனரேஷன் டிசீஸ் எங்க அப்பாக்கு இருந்தது, அதனால எனக்கு இருந்தது. Get out in Jesus' name. I am the child of God. எல்லா ஜெனரேஷனா வந்த டிசீஸ், கேரக்டர், பிஹேவியர்ஸ், சின், I disconnect today in Jesus' name. இது ஆபிரகாமின் சந்ததி, இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட சந்ததி. These are different people, unique people, born of God. Hallelujah. Mountain movers, victorious people. இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற people. அப்பா போலயே இருக்கிற people. எனக்குள்ள இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிற காட்டிலும் பெரியவர்னு சொல்லுகிற people.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. Whenever you use my name and speak to the mountain, you are not alone. I am standing with you. The mountain sees me and it obeys your command because I am with you always. Thank you, Lord. We praise you, we give you glory. In Jesus' name we pray. Amen. Amen. The Lord bless you and protect you. The Lord make his face shine upon you and be gracious to you. The Lord will show his favor and give you his peace. In Jesus' name.